Hi, every person. இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா ஹியூமன் கெயின் அனாலிசிஸ் மெட்ரிக் ஃபார் கேட் ட்ரெய்னிங். இந்த டாபிக் எதை பத்தி சொல்லுதுன்னா ஒரு அப்நார்மல் பர்சன் அவங்களால வாக் பண்ண முடியல சரியா, அவங்க எப்படிலாம் கேட் கொடுத்து மற்ற ரீட்ரைனிங் கொடுத்து அவங்க எப்படிலாம் மறுபடியும் பழையபடி நடக்கிறாங்களோ அதை பத்தி மெஷர் பண்றது தான் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் கெயிட்னா என்ன ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? வாக்கிங் பேட்டர்ன், வாக்கிங் மூவ்மெண்ட் அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி நடக்கிறாரு அதை பற்றி தான் கெயிட் சொல்லுது. அதை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். கெயிட் டெஃபினிஷன் ரிதமிக் சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிங் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி தட் இஸ் தி ஃபார்வர்ட் பொசிஷன் ஆஃப் பாடி. கெயிட்ன்றது ஒரு ரிதமிக்கா சைக்கிளிக்கா ஆல்டர்னேட்டிங் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டெப் நம்மளோட லெக் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் சைக்கிளிக்கா ஒரு ஆல்டர்னேட்டிங் மூவ்மெண்ட்டாக எடுத்து போயிட்டே இருக்கிறது தான் கெயிட் சொல்லுது. டாபிக்கோட ஆத்தர் நீங்கள் எழுதி போடுறேன். எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல இந்த ஆர்டிகல் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் ரிசர்ச் ஒன்று டேட் பார்த்தா 19 ஏப்ரல் 2019. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 11 நவம்பர் 2019. இன்னொரு ஆர்டிகல் வந்து ஒரு ஓப்பன் ஆக்சஸ் ஆர்டிகல். ஓப்பன் ஆக்சஸ் ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு முக்கியமான இது சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க, கம்பைன் கெயிட் சிமெட்ரிக் கம்பைன் கெயிட் அசிமெட்ரிக் மெத்தட். இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சிஜிஏன்னு சொல்லுவாங்க. நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி கெயிட் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். கெயிட் வந்து கெயிட் சைக்கிள் ஒன்று இருக்கு. கெயிட் சைக்கிள்னா என்ன ஒரு ஐடியா இருக்கா? கெயிட் சைக்கிள்னா ஆக்டிவிட்டி அக்யூஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஆஃப் இனிஷியல் கான்டாக்ட் ஆஃப் த சேம் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் 2 டைம்ஸ். அதாவது நம்மளுடைய லெக்கவே நம்ம 2 டைம்ஸ் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கெயிட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஒரு சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி. அதாவது என்னுடைய ஃபுட்டை நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா இந்த இடத்துல மறுபடியும் another ஸ்டெப் வச்சுட்டு அதுக்கு அடுத்து இதை வைக்கிறேன்னா இதை ஒரு கெயிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி வந்து 2 டைம்ஸ் வந்து கிரவுண்ட் டச் ஆகிறதா கெயிட் சைக்கிள் சொல்லுவாங்க. இதில் வந்து மொத்தம் 2 ஃபேஸஸ் இருக்கு. 2 ஃபேஸ் ஸ்டாண்ட் ஃபேஸ் வந்து ஸ்விங் ஃபேஸ் இருக்கு. ஸ்டாண்ட் ஃபேஸ் வந்து மொத்தம் 5 ஃபேஸஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன்.
heel strike, foot flat, mid stance, heel off, toe off. Swing phase வந்து acceleration, mid stance, mid swing, deceleration இருக்கு. இது நோட் பண்ணிக்கிறீங்களா? heel strike யாருன்னா ஏதோ ஐடியா வருதா? heel strike நானே சொல்றேன். அதாவது நம்மளுடைய ஃபுட் வந்து கிரவுண்ட்ல டச் ஆகுதா, ஏதாவது இந்தியால வந்து ஹீல் மட்டும் கிரவுண்ட்ல டச் ஆகுதா heel strike னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து heel strike, நம்மளுடைய ஹீல் வந்து கிரவுண்ட்ல ஸ்ட்ரைட் ஆகுது. அதுக்கு அடுத்து ஃபுட் ஃபிளாட், நம்மளுடைய ஃபுட் வந்து ஃபிளாட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து மிட் ஸ்டான்ஸ், நம்மளுடைய பாடி வந்து ஒரு ஃபார்வர்ட் ப்ரொபோர்ஷன்ல ஃபார்வர்ட்ல மூவ் ஆகி வருது. அதுக்கு அடுத்து ப்ராசஸ் heel off. heel offனா நம்மளுடைய ஹீல் வந்து கிரவுண்ட்ல இருந்து ஹேர்ல கான்டாக்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து டூ ஆஃப், நம்ம வந்து நம்ம லெக்கை எடுத்துருவோம். அதான் சொல்றாங்க. ஸ்விங் ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன், ஃபிளாட் ஃபுட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய இது வந்து ஃபிளாட் ஃபுட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து heel off பண்ணும்போது ஆக்சிலரேஷன் நம்ம கலை தூக்கிடுவோம். மிட் ஸ்விங்னா நம்ம வந்து ஒரே ஒரு லிம் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். டீஆக்சிலரேஷன் நம்ம அனதர் ஃபுட்டை வந்து நம்ம கிரவுண்ட்ல வைக்கிறது தான் டீஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஒரு சைக்கிளா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீலை ஸ்ட்ரைக் பண்ணுவோம், ஃபுட் ஃபிளாட் பண்ணுவோம், அதுக்கடுத்து மிட் ஸ்டான்ஸ் நம்ம கிட்ட கொண்டு வருவோம். அதுக்கடுத்து நம்ம இந்த அனதர் லெக்கை வந்து ஆக்சிலரேஷன் மோட் கொண்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து மிட் ஸ்டான்ஸ், அதுக்கப்புறமா டீஆக்சிலரேஷன். இதுதான் ஒரு சைக்கிள் ப்ராசஸாக போகும். இதில் வந்து டபுள் லிம் சப்போர்ட், சிங்கிள் லிம் சப்போர்ட்னு இருக்கு. டபுள் லிம் சப்போர்ட்னா என்ன ஒரு ஐடியா இருக்கா? டபுள் லிம் சப்போர்ட்னா நானே சொல்றேன். It is a period at which both the lower extremities having contact with the ground. நம்மளுடைய டூ லெக்கும் வந்து கிரவுண்ட்ல கான்டாக்ட் இருக்கிறது தான் டபுள் லிம் சப்போர்ட்னு சொல்லுவோம். டபுள் லிம் சப்போர்ட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா ஸ்லோ வாக்கிங், நம்ம ஸ்லோவாக வாக் பண்ணும்போது தான் இதெல்லாம் நம்ம கவனிப்போம். டபுள் லிம் சப்போர்ட் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா ஃபாஸ்ட் வாக்கிங் அண்ட் ரன்னிங். ஹரிஷ் சரவண் டபுள் லிம் சப்போர்ட் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தா நம்ம ஃபாஸ்ட் வாக்கிங் அண்ட் ரன்னிங். நம்ம ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணும்போது இந்த ஹீல் ஸ்ட்ரைக் ஆகிறது, ஃபுட் ஃபிளாட் ஆகிறதுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது மட்டும் தான் பார்ப்போம். அதே நம்ம ஸ்லோவாக போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்த்து வைப்போம். அப்போ ஹீல் ஸ்ட்ரைக் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். சிங்கிள் லிம் சப்போர்ட் என்ன சொல்கிறேன், இந்த பீரியட் சிங்கிள் லிம் சப்போர்ட் கான்டாக்ட் ஆன் கிரவுண்ட். ஒரே ஒரு லெக் மட்டும் தான் கிரவுண்டில் கான்டாக்ட் ஆகிருக்கும்.
இது வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மிக்சிங் அந்த பீரியடில் வந்து நம்ம ஒரே ஒரு லெக் மட்டும் தான் கான்டாக்ட் இருக்கும், அதாவது சிங்கிள் லிம்ப் சப்போர்ட் சொல்லுவோம். அதாவது இந்த பொசிஷனில் நம்ம வரும்போது சிங்கிள் லிம்ப் சப்போர்ட் சீன் டியூரிங் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இன் த மிக்சிங் ஃபேஸ். அந்த மிக்சிங் ஃபேஸில் தான் இது வந்து கிளியராக எக்ஸ்போஷர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் லென்த்னா என்ன ஒரு ஐடியா இருக்குதா? தூக்கி வைக்கும் போது அவர் சொல்கிற மாதிரி தான், அதாவது இந்த ஃபுட்டுக்கு நடுவில் இருக்கிற இதுதான் ஸ்டெப் லென்த்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் பார்த்தா இது 35 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் சைட் ஆஃப் த ஒன் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி டு ஈச் சைட் ஆஃப் அனதர் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி. அதாவது ரெண்டு கீழுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்டெப் லென்த்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட் லென்த்னா distance between each side of one lower extremity to the each side of another same lower extremity 1 second to the ground. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபுட்டை ஹீல் ஸ்ட்ரைக் பண்றோம், ஃபுட் ஃபிளாட் பண்றோம், டிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட்டை எடுத்து இந்த வச்சிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் இதே சேம் ஃபுட்டை நம்ம ஹீல் ஸ்ட்ரைக் பண்றோமா, அதுதான் ஸ்ட்ரைட் லென்த்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில வர டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரைட் லென்த்னு சொல்லுவோம். இதுக்கு டெஃபினிஷன் சொல்றேன். distance between each side of one lower extremity to the each side of the same lower extremity 1 second to the ground. புரியுதா? ஸ்டெப் டியூரேஷன் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற எவ்வளவு டைம் ஆகுதோ, ஒரு கம்ப்ளீட் ஒன் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எவ்வளவு எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு இடையில ஒரு டியூரேஷன் தான் ஸ்டெப் டியூரேஷன் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் டியூரேஷன் அதே மாதிரி தான். It is time taken for complete of each strike of one extremity to the each strike of same extremity again. The strike duration of each cycle duration of same. இப்போ நம்ம cadence என்னன்னு பார்க்க போறோம். cadence னா என்ன ஒரு ஐடியா வருதா? தீபக், cadence number of walking patterns cadence அவசரம் பார்த்தா number of steps taken per minute. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம் அதுதான் cadence னு சொல்லுவோம். இது வந்து பிராக்டிகல் போறேன். cadence எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா cadence இது ஷார்ட்டா சொல்லுவோம். cadence டிட்டர்மினேஷன் ஆஃப் cadence எப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி cadence மாறுதுன்னா ஸ்டெப் லென்த் எல்லா ஹியூமனும் ஒரே மாதிரி ஸ்டெப் லென்த் எடுத்துக்க முடியாது. பர்சன் டு பர்சன் மாறும். அதே மாதிரி ஜெண்டர் மேல் ஃபீமேலை பொறுத்தும் இந்த cadence மாறும். ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் எல்லாரும் ஒரே மாதிரி வாக் பண்ண மாட்டோம், சேம் ஸ்பீட்ல வாக் பண்ண மாட்டோம். அது ஸ்பீட் ஆஃப் வாக்கிங்கை பொறுத்தும் cadence வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பேஸ் ஆஃப் சப்போர்ட் இதை பத்தி யாருக்கு ஐடியா இருக்கா? வெங்கடேஷ், base of support என்ன நான் சொல்றேன். linear distance between midpoint of one foot to the other foot is called the base of support. base of support நம்ம ரெண்டு ஃபுட்டுக்கு எவ்வளவு வித் எந்த அளவுக்கு நம்ம வித் இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ் வந்து சப்போர்ட் அதிகமா கிடைக்கும். நம்ம வித் கம்மி பண்ண நம்மளுடைய பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பேஸ் ஆஃப் சப்போர்ட் சொல்றாங்க. டெஸ்ட் ஆஃப் 8க்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம்.
மூவிங் பொசிஷன்ல போகும்போது நம்ம லேட்டரல் வந்து பெல்விக் வந்து டில்ட் ஆகும். அதாவது பெல்விக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நீ ஃப்ளெக்ஷன் ஆகும். நீ ஆங்கிள் அண்ட் ஃபுட் வந்து கிரவுண்ட்ல இம்ப்ராக்ஷன் ஆகும். பெல்விக் வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரொட்டேஷன்ல போகும். பிசியோலஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் தி நீ, அதாவது நம்முடைய நீ வந்து வேகம் அண்ட் பேலன்ஸ் அந்த பொசிஷனுக்கு போயிட்டு வரும். இதுலயே நிறைய அப்நார்மல் கேட்ஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு டூ மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூரான் நம்மளுடைய பிரெயின் அஃபெக்ட் ஆகும்போது பார்க்கின்சோனிசம், அடாக்சியா கேட் அந்த மாதிரி எல்லாம் வரும். மசில்ஸ் வீக்காக பொறுத்தும் கேட் வந்து 1000 to 1000 சேஞ்ச் ஆகும். இப்போ கெயின் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த கெயின் நம்ம ஹியூமன் கிட்ட ஏன் அனலைஸ் பண்ணணும்னு யாராவது ஐடியா இருக்கா? என்ன பர்பஸ்க்காக நம்ம ஹியூமன் கிட்ட கெயின் அனலைஸ் பண்ணணும்? என்னென்ன பர்பஸ் ஆஃப் கெயின் அனலைஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டு அசிஸ்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் தி கெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்టిక్యులர் டிஸார்டர். ஒருத்தருக்கு வந்திருக்க டிஸார்டர் எப்படிலாம் வந்திருக்கு, எந்த வேல வந்திருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதாவது தெரபிஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கெயின் யூஸ் ஆகுது. கிளாசிஃபை தி சிவியரிட்டி ஆஃப் டிஸார்டர், டிசபிலிட்டி. ஒருத்தருக்கு வந்து டிசபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு சிவியரா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, மைல்டா இருக்கா அப்படின்னு ஒரு தெரபிஸ்ட் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கெயின் யூஸ் பண்ணோம். டு அசிஸ்ட் வித் மூவ்மெண்ட் டயக்னோசிஸ். அவங்கள எப்படிலாம் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம், டயக்னோஸ் பண்ணி பேஷண்ட்டை எப்படி மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்காகவும் கெயின் யூஸ் ஆகுது. டு இன்ஃபார்ம் த செலக்ஷன் ஆஃப் இன்வென்ஷன் பை கைடிங் த தெரபிஸ்ட். தெரபிஸ்ட் வந்து அவங்களுக்காக என்ன மாதிரியான டிஜிட்டல் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, என்ன மாதிரி கெயின் கொடுத்தா அவங்க வந்து க்யூர் ஆவாங்க அப்படின்னு நம்ம புதுசாக இன்வென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கெயின் வந்து யூஸ் ஆகுது. டு எவால்வேட் த எஃபிஷியன்சி ட்ரீட்மெண்ட் அண்ட் கைட் வித் தெரபிஸ்ட். அவங்களுக்கு எந்த எஃபிஷியன்சியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க அதுக்காகவும் கெயின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த மெக்கானிசம் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷன். அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு பர்சனோட வாக்கிங் மொத்தமாக போயிடுச்சு, அவருக்கு எதனால அப்படி போயிடுச்சு, எந்த ஒரு ரீசனால ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டாங்களோ அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. டிட்டர்மினேஷன் ஆஃப் எய்தர் த நீட் ஆஃப் ப்ராஸ்தட்டிக் டிவைஸ். ப்ராஸ்தட்டிக் டிவைஸ்னா என்ன ஒரு ஐடியா இருக்கா? கவின், ப்ராஸ்தட்டிக் டிவைஸ். ப்ராஸ்தட்டிக் டிவைஸ் ஒரு புதுசா வந்து நம்ம இப்போ வைக்கிறது எக்ஸ்டர்னலா வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து எப்படிலாம் கொடுக்கலாம் அதை பற்றியும் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கெயின் யூஸ் ஆகுது. கம்பேரிசன் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைஸ். நம்ம நிறைய டைப்பான அசிஸ்டிவ் டிவைஸ் இருக்கு. அதில் அஃபெக்டான பேஷண்ட்டுக்கு எந்த டிவைஸை கொடுத்தா அவர் வந்து சீக்கிரமாக நார்மல் பொசிஷன் நார்மலாக வருது அதை ஃபைன் பண்ணுறதுக்காகவும் இந்த கெயின் வந்து யூஸ் ஆகுது. பர்போசிங் ஆஃப் அப்ராக்சிமேட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இம்பேர்மெண்ட் மேபி இம்ப்ரூவ் கெயின் பர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த இம்பேர்மெண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணலாம், எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ண வச்சா கெயின் அவர் வந்து மறுபடியும் நார்மல் வாக்கிங் பொசிஷன் போகிறாரு அதை பயன்படுறதுக்கும் யூஸ் ஆகுது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்பென்சர் அண்ட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ். அவர் வந்து இந்த கெயினை கொடுத்தா ஃபியூச்சரில் அவர் நார்மலாக இருப்பாரா, அவருடைய ஃபியூச்சர் ஸ்டேட்டஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் கெயின் வந்து யூஸ் ஆகுது. இப்போ என்னுடைய ரிசர்ச் ஆர்டிகல் போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிஜிஎம்னு சொன்னது அதை பற்றி என்ன ஐடியா இருக்கா? சிஜிஎம்னா
அந்த கிலோமீட்டர் ஷார்ட்டாக இருக்குன்னா அது ஏசி மீட்டிங் சொல்லுவோம். இதுக்கு இதோட டெஃபினேஷன் பார்த்தா மெத்தட் ஆஃப் மெஷரிங் த ஓவரால் ஏசிமெட்ரி ஆஃப் ஹியூமன் வாக்கிங். ஹியூமன் வாக் பண்ணும்போது எதனால அவங்க ஏசிமெட்ரி ஆச்சு அதை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஒன் லேக் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒன் லேக் லாங்காக இருக்குது, அவரால் ப்ராப்பராக வாக் பண்ண முடியல, அதை அவரால் ஏன் வாக் பண்ண முடியல, எதனால் வாக் பண்ண முடியல அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் இந்த மெத்தட் சொல்லுது. இது வந்து ஒரு மெத்தட். இதை வச்சு தான் நம்ம இதில் வர டாபிக்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒரு ஹியூமன் மோஷனுக்கு வந்து ஒரு மெத்தட் ப்ரொவைட் பண்ணுது. ஹியூமன் வந்து இந்த இதில் வாக் பண்ணால் க்யூர் ஆகும், இந்த டிசீஸுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறதுல இந்த ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. அந்த மெட்ரிக் இஸ் வெயிட்டட் டு பேலன்ஸ் தி பேராமீட்டர் பை எஃபெக்டிங் நார்மலைசிங் த டேட்டா ஸோ ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர் மோர் ஈக்குவலி. நம்ம பேஷண்ட் கொடுக்குற எல்லா கேட்டுமே ஒரு மோராவில் ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்கள எப்படி நம்ம அந்த டிஸ்ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் போட்டு வருவோம் அதை பற்றி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். It is designed to combine spatial, temporal, kinematic and kinetic parameters. ஸ்பேடியம்னா டிஃபரன்ஸ் இன் ஸ்டெப் லென்த். நம்ம ஸ்டெப் லென்த் எடுத்து வைக்கணும் தெரியுமா, அதில் வர டிஃபரன்ஸாக ஃபைண்ட் பண்ண தான் ஸ்பேடியம்னு சொல்லுவாங்க. டெம்போரல்னா டிஃபரன்ஸ் இன் சிங்கிள் சப்போர்ட் டைம். நம்மளோட சிங்கிள் லிம்பை வச்சு நம்ம எவ்வளோ நேரம் சப்போர்ட்டாக நிற்கிறோம், எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி சொல்கிறது தான் டெம்போரல். ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மோஷன்ல இருக்குது, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம மோஷன்ல இருக்குது, அதுதான் கைனடிக் சொல்லுது. Can also combine subject of different weight parameter to provide more thorough analysis. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் சிஜிஎம் இருக்காங்க. CGM will help to define quantitative thresholds, achievable balance weight symmetry. இந்த CGM வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு குவான்டிட்டிவ் த்ரெஷோல்ட்னா போதுமான அளவுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு ஆசிமெட்ரிக்ல இருக்கிற போதுன்னா சிமெட்ரிக் வராத, அதாவது அவனால வாக்கிங் இருக்கிறவனால வாக் பண்ண முடியல அப்படின்னா அவனை ஒரு கரெக்டான வேக்கு அவனை கரெக்டாக வாக் பண்ண வைக்கிறது அந்த CGMோட மெயின் இதாக இருக்குது. Study present here compares the combined weight parameter with clinical measures such as time and upon go. Time and upon go ன்ற ஒரு டர்ம் மெத்தட் சொல்லுவாங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் மெத்தட் தான். Here compare the 6-minute walking test. இது ஒரு டெஸ்ட்.
அப்நார்மல் பர்சனை வாக்கிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். This comparison are made on data collected on individual with the stroke before and after consultation of rehabilitation. இந்த கம்பேரிசன் எப்படி கொண்டு வர போறோம்னா ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆஃப்டர் ரீஹபிலிட்டேஷன் அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் கொடுத்து வெயிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி தான் இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் டைம் ஸ்விங் டைம் showed a strong correlation to CGM. இந்த ஸ்டெப் டைம் ஸ்விங் டைம்னா CGM கூட ஸ்ட்ராங் ஒரு கோரிலேஷன் ஆகுது. டபுள் asymmetry as nearly correlation to CGM. இந்த டபுள் asymmetry வந்து ஆனா அந்த CGM கூட கோரிலேட் ஆகல. ground reaction was asymmetry as a weak correlation. இந்த டபுளிங் சப்போர்ட் வந்து CGM கூட ஒரு weak correlation தான் இருக்கு. CGM scores moderately correlated with இந்த CGM ஸ்கோரும் இந்த டெம்போரல் ஸ்கோரும் மோரலஸ் ரொம்ப சேமா தான் இருக்கு and strongly correlated to 6 minute walking. ஆனா இந்த டக்க கம்பேர் பண்ணும்போது இந்த 6 minute walking டெஸ்டோட இந்த CGM வந்து ரொம்பவே ஒத்துப்போகுது. அது இன்ட்ரோடக்ஷன்ல பார்ப்போம். இது ரெஃபர் பண்ணிக்கலாம். Researchers specifically analyze a small set of gait parameters in order to evaluate the outcomes of the technique. Researchers வந்து ஒரு ட்ரெடிஷனல் வேல ஒரு பேஷண்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய அவுட்கம்ஸ் எப்படி வருது, ப்ராப்பராக வேலை வருதா இல்லை இம்ப்ராப்பர் வேலை வருதா, அவர் கரெக்டாக வாக் பண்ணுறாரா இல்லை வாக் பண்ண முடியல, அவர் எதெல்லாம் வாக் பண்ண முடியல, அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறதா இந்த ட்ரெடிஷனல் வேலை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. And the software leads to overlaps of few parameters and focus to improving one parameter. நிறைய பேராமீட்டர் ஆஃப் வெயிட் இருந்தாலும் அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்குன்னா ஒரே ஒரு பேராமீட்டரை ஃபுல்லாக கியூர் பண்ணணும், ஒரு பேஷண்ட்னாலையும் 100% ரிசல்ட் கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய எய்மாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபியூ ஸ்டடிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெனி கெயிட் பேராமீட்டர் சேம் டைமில் கியூர் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் வேவை பயன்படுத்தும் போது ஒரு நேர அப்ரோச்சாக போகுது, அதனால் அவங்களால நிறைய பேஷண்ட்டை ஒரே டைமில் கியூர் பண்ண முடியல. ஆனால் இந்த ரியல் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களால சில பேஷண்ட்டை மட்டுமே இந்த ட்ரெடிஷ்னல் வேலை கியூர் பண்ண முடியுது. இது ரிசர்ச் டிகேட் ஸ்டடி எக்ஸாமின் அவர் கம்பைன்ட் கேட் எஸ்டிமேட் கியூர் ரெப்ரசன்டேஷன் டு ஓவரால் வெயிட் பேட்டர்ன். இந்த ஸ்டடியில் என்ன பார்க்கறோம்னா இந்த சிஜிஏன்னு சொன்னால இந்த சிஜிஏ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இதுதான் ஒரு ஓவரால் வெயிட் பேட்டர்னாக இருக்குது இந்த ரிசர்ச்சில். We use stroke for examining the combined metric because it affects several different aspects of individual gait. இந்த ஸ்டடியில வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான் several different aspects of individual gait. பர்சன் டு பர்சன் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்லேயே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் ஒருத்தரால ஓரளவுக்கு அது கை கால் அசைக்க முடியுதுன்னா ஒருத்தரால சுத்தமாக அசைக்க முடியாது. ஒருத்தரால ஒருத்தருக்கிட்டே இருக்கிற பவர் வந்து இன்னொருத்தருக்கிட்ட இருக்காது. அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் யூஸ்
அவங்கள வெயிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரீஹாபிலிட்டேட் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்களா இல்லையான்னு பற்றி தான் அந்த ஸ்டடீஸ் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். Although we focus on measuring of asymmetric, the combined method is not limited to type of parameters available. இவங்க வந்து இந்த ஸ்டடீஸ்ல மொத்தமே ஒரு asymmetric-ஆன போர்ஷன் எப்படி சிமெட்ரிக் கொண்டு வராங்களா அதை பத்தி மட்டும் தான் சொல்றாங்க. Our hypothesis that the outcome combined metric is partially equal to functional clinical outcome. இந்த கம்பைன் மெட்ரிக் இந்த CGM யூஸ் பண்ணி இந்த CGM யூஸ் பண்றதால இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மைல்ட் மாடரேட் ஃபர்ஸ்ட் சிவியரா இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மைல்ட் லெவலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அதாவது அவங்களோட பேஸ் லைன் ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கும்போது எந்த லெவலில் இருந்தாங்களோ மறுபடியும் அவங்க அதே லெவலுக்கு கொண்டு போயிட்டு தான் இந்த CGM-ஓட ஒரு எய்மாவே இருக்கு. For example, how combined metric found useful to analyze the asymmetric weight pattern. Many existing rehabilitation therapies carry different set of weight parameters, but someone make parameters quite correcting others. நிறைய வகையான ரீஹாபிலிட்டேஷன் இருந்தாலும் இந்த CGM யூஸ் பண்ணி வர இது மட்டும்தான் இந்த CGM யூஸ் பண்ணி வர ரிசல்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி இந்த asymmetric weight pattern-ஓட கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு பார்க்குறோம். Parameters will be asymmetric while overall weight within responsible boundary. Is improving ஒரு இண்டிவிஜுவல் எப்படி எப்படி பியூர் ஆகி வராங்கன்றது அவங்க பார்க்கறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம வெயிட் மெஷர்மெண்ட் பார்ப்போம். Gauge measurement பார்ப்போம். Gauge data is typically collected using motion capture, force plates and variable sensors. இந்த gauge வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னா ஒரு மோஷன் சென்சர் இவங்களுடைய மோஷனை வச்சியும் ஃபோர்ஸ் பிளேட் அவங்களோட எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றாங்க அதை வச்சியும் சென்சர்ஸ் யூஸ் பண்ணியும் அவங்களுடைய gauge வந்து அவங்களோட gauge-ஓட டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. many variable portraits various faces human gauge. human gauge நிறைய வகை human gauge இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வாக்கிங் பேட்டர்ன் இருக்காது. எல்லாரும் போதும் வந்து வாக்கிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி இருக்கு,
ஸ்பேட்டியல் டெம்போரல் கைனடிக் கைனடிக் இதை வச்சு தான் ஒரு பர்சனுடைய வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸ்பேட்டியல் டெம்போரல் கைனடிக் கைனடிக்ன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். doubling support is the time spent to both sides of the coin. இதில் இந்த மெஷர்மெண்ட்டில் doubling support singling support சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வெயிட்டை வந்து ஒரு பர்சனுக்கு வெயிட்டை மெஷர் பண்ணுறாங்க. இவ்வளோ இருந்தாலும் இந்த டபுளிங் சப்போர்ட் தான் இந்த ஸ்டடீஸ்க்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. டபுளிங் ஒரு பர்சனை நார்மலாக இருந்தால் நார்மலாக வாக் பண்ண முடியுதுன்னா டபுளிங்காக யூஸ் பண்ணி அவங்களால வாக் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஜேர்னலோடைய ஒரு எய்மாக இருக்குது. The terminal doubling support is used for this research. இந்த ரிசர்ச்ல மொத்தம் டபுளிங் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த நடத்திருக்காங்க. ஸ்ட்ரோக் பண்ணதுனால அதிக அளவில் அப்டேஷன் அடக்ஷன் அந்த மூவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. The kinetic parameter includes vertical reaction, propulsion or push force and during flow of knee and hip joint movement. இதெல்லாமே நார்மலாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு என்ன பார்க்குறது நம்மளால. Further, some of the pattern are more easily to identify spinals. இதில் சில பேட்டர்னை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கேட்டு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது எதுன்னு பார்த்தா சிங்கிள் லென்த் கேடன்ஸ் வெயிட் வெலாசிட்டி while other nearly equal to quantity without sensor force gait movement. இந்த ஸ்டெப் லென்த் கேடன்ஸ் gait velocity அதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக ஒரு போதனை பார்க்கறது மூலமா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்மளால சென்சர் இல்லாமல் எதை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. gait metrics என்னன்னு பார்ப்போம். Gait metrics now. Several gait metrics combine multiple gait parameters have been used clinically to avoid different gait parameters. நிறைய வகையான gaits நம்ம சேர்த்து ஒரு கிளினிக்கல் ஸ்டடி யூஸ் பண்ணி different gait parameters நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதுதான் இந்த gait metrics சொல்றாங்க. These metrics can be used to classify gait based on different type of information. இந்த மெட்ரிக் வந்து நிறைய வகையான இன்ஃபர்மேஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பொறுத்து இந்த மெட்ரிக் இது வந்து கிளாஸ்
கிளாஸிஃபை ஆகுது. there are two types. இந்த gate metrics மொத்தம் two types இருக்கு. ஒன்னு வந்து qualitative, இன்னொன்னு வந்து quantitative. Many metrics rely on the either kinetic or kinematic data to categorize different gauge motion and behavior. Many metrics என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த kinetic or kinematic data categories வச்சு தான் different gauge motion ஒரு பேஷண்டோட different gauge motionையும் அவனோட behaviorையும் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த kinetic and kinematic இந்த மெத்தட வச்சு தான் அனலைஸ் பண்ணிருக்காங்க. Some metrics have the ability to join analyzing the kinetic and kinematic parameter. Some metrics வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த kinetic and kinematic parameter ஜாயின் பண்ணி மெஷர் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்குதுன்றத மட்டும் இத யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து machine learning has been used to classify differentiate gauge parameters. நிறைய டைப்பான gauge parameters இந்த மெஷின் மூலமா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. Most gauge metrics use statistical analysis like principal component analysis and singular variable decomposition. Most gauge metrics வந்து இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணி ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. The procedure data then is classified using the Euclidean or similar distance. This distance between the spokes which form the central part of the gauge metric. இதுல வர டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கேட் மெட்ரிக் சொல்றாங்க. another study என்ன சொல்லிருக்காங்கன்னா comparative asymmetric index which combine gauge asymmetry using PCA and Euclidean distance. CA was effective to identify the running shoes, reduce the gauge symmetry compared to barefoot running. இந்த CA யூஸ் பண்றது மூலமா பேஷண்ட்டை ரன் பண்ண வைக்கிறதுல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். கம்பேர் டு பேர்ஃபுட் ரன்னிங். இந்த பேர்ஃபுட் ரன்னிங்கை யூஸ் பண்றதை விட இந்த CA யூஸ் பண்ணி அதில் வர ரன்னிங் யூஸ் பண்ணுறது மூலமா பேஷண்ட் கிட்ட நிறைய எஃபெக்டை பார்க்க முடியுது. அவங்களால சீக்கிரமா க்யூர் ஆகி வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க.
of Annapolis distance with data reduction techniques. Or processed data set to analyze kinetic and kinematic parameters. இந்த ஸ்டடியில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் டிசீஸ் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கைனடிக் அண்ட் கைனமெட்டிக் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு இருக்கிற டேட்டா வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெவலப் செவரல் மெட்ரிக்ஸ் டு கிளாசிஃபை டேட்டா அண்ட் ஷோ they can classify the abnormal data from standard normal data set. இந்த டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு இருக்கிற அப்நார்மல்ஸை பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. The precaution to CAGM used a symmetry index processed using PCA measured using analysis. So without the restriction of dimensional correction, CAGM has basically asymmetry. Next, effect of stroke on gait and rehabilitation. Stroke affect ஆகிற போர்ஷன் வந்து நம்ம எப்படி gait யூஸ் பண்ணி rehabilitate பண்ண போறோம் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த கேஸில் ஸ்ட்ரோக்கால் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. The analysis in this paper using a existing data set from experimental stroke therapy is estimating the effect of combining and joint assessing gait as opposed to individually assessing a single gait parameter. இந்த பேப்பரில் மொத்தம் ஸ்ட்ரோக் பேஷண்டால அப்போ இருக்கிற போதலுக்கு ஸ்ட்ரோக் தெரப்பி யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்க எப்படிலாம் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரோக்லேருந்து மறுபடியும் ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வரலாம். இந்த எஃபெக்ட் ஆஃப் கம்பைனிங் அண்ட் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கேட் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் கேட்டை யூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒரு அவங்கள எப்படி ஈஸியாக ரெஃபர் பண்ணி கொண்டு வரலாம் அதை பற்றி தான் இந்த கேஸில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. தி ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் வித் ஸ்ட்ரோக். இந்த கேஸில் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகிற பர்சனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே இன்ஹெரிட்லி ஹேவ் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ். அவங்கக்கிட்ட நிறைய வகையான பேஷண்ட் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. எல்லாரும் டிஃப்ரெண்ட் டைப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதனால தான் இந்த கேஸில் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் எப்பவுமே சிமெட்ரிக்காக இருக்க மாட்டாங்க, ஆசிமெட்ரிக்காக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு இருக்காது. Unlikely they can even remain complete asymmetric in all parameters. அவங்களால இந்த கேட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா ஆசிமெட்ரிக்லேருந்து சிமெட்ரிக்கு மறுபடியும் ரீகெயின் ஆக முடியும். அவங்களால மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும். அவங்களால மறுபடியும் நார்மல் நடக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டில். அவர் இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் பேலன்ஸ் கேட். ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆனாலையும் ஒரு பேலன்ஸ் கேட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இது இருக்குது. இந்த கேட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களை கொண்டு வர முடியும். ஒரு பேலன்ஸ் கேட்டில் அவங்களால அந்த பேஷண்ட்டை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் சம் பேராமீட்டர்ஸ் ஆர் ஸ்லைட்லி அன்சிமெட்ரிக். இதுலேயே சம் விதமான பேராமீட்டர்ஸ்லாம் ஸ்லைட்டாக ஆசிமெட்ரிக்காக தான் இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாதனால ஆசிமெட்ரிக்காக இருக்கும்.
பட் none of them are extremely large. அந்த asymmetric-ஆ இருக்கிறவங்களும் அதிகமாக asymmetric-ஆ இருக்க மாட்டாங்க, ஸ்லைட்டாக தான் இருப்பாங்க. அவங்களால ஒரு ஃபுல்லாக வாக்கிங் பேட்டர்ன் வரலாலையும் ஓரளவுக்காவது வாக்கிங் பேட்டர்னை கொண்டு வரைக்கும் மட்டும் அந்த சிசிஎம் ட்ரை பண்ணுறாங்க. Our proposed joint metric helps to balance all parameters. இந்த joint metric யூஸ் பண்ணி இந்த joint metric எது ஹெல்ப் பண்ணுனா எல்லா ஃபேக்டரும் ஒரு பேலன்ஸான பாராமீட்டர் கொண்டு வரணும். அவங்களால ஒரு பேலன்ஸான வாக்கிங் பேட்டர்னை கொண்டு வரதுக்காக தான் இந்த கேஸ் ஸ்டடி எடுத்துருக்காங்க. இந்த இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Our work we examine before and after therapy to help understand. We examine before and after therapy to help understand what changes occur. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அஃபெக்ட் ஆன அப்புறமும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Gait after stroke become asymmetric. Gaitல அஃபெக்ட் ஆன போர்ஷன் வந்து கெய்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒரு சிமெட்ரிக்கான போர்ஷனில் தான் இருப்பாங்க. அதே கெய்ட் ஸ்ட்ரோக்கால அஃபெக்ட் ஆனவங்களாம் asymmetric ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. as consequence of altered neuromuscular signals affecting. எதனாலனா ஒரு நியூரோமஸ்குலர் சிக்னல்ஸ் வந்து அவங்களோட பிரெயின்ல அஃபெக்ட் ஆகிறது மூலமா அவங்க வந்து asymmetric ஸ்டேஜுக்கு போறாங்க. லெக் மோட்டார் ஏரியா அண்ட் டிஸ்பிளே ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். அவங்களோட லெக் மோட்டார் ஏரியா அவங்களால எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்க முடியாது, எல்லாமே ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அதாவது எந்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியாம எல்லாமே மூமெண்ட் கொடுக்க முடியாது, எல்லாமே ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். அட் த knee and reduce flexion of the knee and ankle. knee ankle எதுவுமே ஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது, எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. மூமெண்ட் எல்லாமே யாராலும் மூமெண்ட் கொடுக்க முடியாம இருப்பாங்க. Hemiparatic gait is characterized by significant symmetric, temporal and spatial measures a interlink coordination. Propulsive force of the paratic limb is reduced to compare the non-paratic limb. இந்த paratic limb தான் எதை பத்தி சொல்றேன்னா paratic limbன்றது ஒரு அஃபெக்டட் ஃபேஸ் தான் இந்த paratic limbன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மசில்ஸ்லாம் பேரலைஸ் ஆகி எந்த வகையான மூமெண்ட்டும் கொடுக்க முடியாம இருக்கிற இடத்துல தான் paratic limbன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பர் லிம்ப் அஃபெக்ட் ஆகி அப்பர் லிம்ல நம்மளால மூமெண்ட் கொடுக்க முடியலன்னா அப்பர் லிம்ப் தான் paratic limb. லோயர் லிம்ப் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா நம்மளால லோயர் லிம்ல எந்த மோட்டார் ஃபங்க்ஷனும் கொடுக்க முடியல, நம்மளால வாக் பண்ண முடியலன்னா லோயர் லிம்ப் தான் paratic limbன்னு சொல்லுவாங்க. நான் paratic limbனா நார்மலா இருக்குது அப்படின்றதுல நான் paratic limb சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா paratic limb நம்ம அஃபெக்ட் ஆன லிம்ல வந்து நம்மளால அதிக அளவுல ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, எந்த வகையான மூமெண்ட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளா தான் இருக்கும், எந்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியாது நம்மளால. அதான் சொல்லிருக்காங்க. paratic limb is reduced compared to the non-paratic limb. இது ரெண்டுத்தையும் paratic limb நான் paratic limb கம்பேர் பண்ணி இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. as the work and power of the paratic and its matter factors. paratic limb வந்து எந்த வகையான ஒர்க்கும் பவரும் அதான் நம்மளால ஃப்ளெக்ஸர்ஸ் எந்த மசில்ஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே பேரலைசிஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும், எந்த வகையான மூமெண்ட்டும் நம்மளால கொடுக்க முடியாது. அந்த சிக்னிஃபிகன்ட் டிக்ரீஸ் இன் ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆன பேரலைஸான இடத்துலாம் ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ் நம்மளால கொடுக்க முடியாதனால எந்த வகையான மூமெண்ட்டையும் நம்மளால பண்ண முடியாது. ரிசல்ட்ஸ் இன் ஸ்மால் ஓவர்லோட் ஸ்டெப் லென்த் while it turn off its patient gait velocity. அவங்களால ஒரு ஸ்மால் ஸ்டெப்ல இருந்து அவங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஒரு பேஷண்டோட கெயிட் வெலாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி வெர்டிகல் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஹாஸ் டிக்ரீஸ் ஆன் த paratic limb.
நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். Diminishing of weight bearing and balancing capacity தான் paradigm. இந்த paradigm லிமிட் இருக்கிறவங்கிட்ட weight bearing capacities-லாம் போயிடும். அவங்களால எந்த வெயிட்டும் தூக்க முடியாது. நார்மலா ஒரு ரெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருப்பாங்க. பேலன்சிங் கெப்பாசிட்டிஸும் போயிடும். அவங்களால பேலன்ஸா ஸ்டெப்ல ஒரு இடத்துல நிற்க முடியாது. ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியாது. அவங்களால எப்பயும் சிட்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க. எந்த வகையான வெயிட்டும் தூக்க முடியாதனால அவங்களால இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் கோர்ஸ் அவங்களுக்கு பாஸ் ஆயிடும். ஆனால் நான் பேரடிங் டெக்னிக்ஸில் கிரவுண்ட் ரியாக்ஷன் கோர்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். Some of the rehabilitation technique used to restore gait impairment. Some rehabilitation technique use பண்ணி இந்த gait impairment மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியும். By stroke involves some of asymmetric perturbation. இந்த perturbation யாரும் சொல்ல முடியுமா? perturbation வந்து ஒரு நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் வந்து நியூரோமஸ்குலர் சொல்லுவாங்க. ஏன் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த பெர்டர்பேஷன் பண்ணுறோம்னா, ஏன்னா அவங்க மெயினாக நியூரோமஸ்குலர் சிக்னஸ் தான் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த பெர்டர்பேஷன் எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கறது மூலமா அவங்களால சீக்கிரமாக அந்த ஆசிமெட்ரிலேருந்து சிமெட்ரிக் ஸ்டேஜில் வர முடியும். அவங்களால சிமெட்ரிக் ஸ்டேஜ்க்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியும்னால இந்த பெர்டர்பேஷன் ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க. பெர்டர்பேஷன் இந்த ட்ரை டு ரீஸ்டோர் symmetry between non-paradigm and paradigm state. Paradigm state and non-paradigm state ரெண்டுமே இந்த perturbation training கொடுக்கிறது மூலமா ஈஸியா நம்மளால ரீஸ்டோர் பண்ணி இது நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. split wheel, thread wheel are one method to apply the rehabilitation technique. Spatial control வந்து one of the method சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு rehabilitation technique-ல one of the method. இத யூஸ் பண்ணி stroke patient asymmetric இருக்கிறவங்கள ஒரு நான் asymmetric-னா கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. The spatial technique has two legs that can move different velocities. இந்த spatial technique வந்து two different types of velocities இருக்கு. Which are used to exaggerate the asymmetry of the individual. இது யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா ஆசிமெட்ரிக்கா இருக்கிற பர்சனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து நார்மல் சிமெட்ரி ஸ்டேஜ் கொண்டு வரதுக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட்வில் ஸ்பீட்ஸ் ஆர் மேட் அட் சேம் ஆஃப்டர் ட்ரைனிங். இந்த ஸ்பிரிட் ட்ரெண்ட்வில் யூஸ் ஒரே சேம் ஸ்பீடில் யூஸ் பண்ணி தான் பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க பேஷண்ட்டுக்கு. அந்த சப்ஜெக்ட் டிபிக்கலி ஹேஸ் சம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தட் இந்த ஸ்பெஷல் ட்ரெண்ட்ல யூஸ் பண்றது மூலமா அவங்க யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே அவங்களால ஒரு சம் எஃபெக்ட் அவங்களால பார்க்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க சிமெட்ரிக் ஸ்டேஜுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. The after effects are usually include spatial and temporal asymmetry. இது யூஸ் பண்றதுமா அந்த spatial and temporal asymmetry பியூரலி மறுபடியும் அவங்க வந்து நார்மல் போஸ்டர் வந்துருவாங்க. Unfortunately, this after only partially transfer to walking on the ground. ஆனா அந்த ஸ்பிரிட் ட்ரெண்ட்ல ஒரு வாக்கிங் அவங்க நடக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பேஷண்டால நடக்க முடியல அதுக்குன்னா அவருக்கு மட்டும்தான் அவங்களால பயன்படுத்த முடியும். மற்ற மூமெண்ட்ஸ்லாம் அவங்களால கொண்டு வர முடியாது. அதுக்காக என்னென்ன ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா
இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு அவங்களால எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸையும் கொண்டு வரதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரெட் இது மாதிரி சொன்ன பார்த்தியா ஸ்பீட் ட்ரெட்மில் அது அப்படின்றது வந்து வாக்கிங் யாரெல்லாம் வாக் பண்ண முடியலையோ அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாலே வாக் பண்ண முடியாது அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலிமா பாடியில் எல்லா வகையான ஃபங்க்ஷனையும் நம்ம மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்காக இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டெக்னிக்ஸ். Each of the technique have their metric and is train the individual to specialized manner. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்துவமாக பர்டிகுலராக ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அவங்க ஈஸியாக அந்த ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆக வரது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த மெத்தட் ப்ரொவைட் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பர்சன். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நம்ம கேர் எடுத்து பார்க்கறது மூலிமா அவங்களால நிறைய பெனிஃபிட் கிடைச்சி அவங்களால இன்னும் நார்மல் ஸ்டேஜை விட இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக க்யூராகி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் மெத்தட் மூலிமா ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியான ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பர்சனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 4 males 2 females ஏஜ் பார்த்தீங்கன்னா 37 to 74 இயர்ஸ். இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிலோட்டல் ஸ்ட்ரோக்கால் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரோக் டைமிங் பார்த்தா எத்தனை வருஷமாக அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு பார்த்தா 1.2 to 12 இயர்ஸ் அவங்க ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அவங்களால பேஸ்ட் டபுளிங் சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களால ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் நிற்க முடியல. அவங்களால ஒரு வாக்கிங் பண்ணணும் கிடையாது. அவங்களால இவங்க டெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்றதுக்காக 2 டெஸ்ட் மூலிமா அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இவங்க டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க செக் பண்ணுறதுக்காக. அந்த இது என்ன டெஸ்ட்னா ஏற்கனவே பார்த்துட்டு தான் டைம் அப் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆக 36 பாயிண்ட் எடுக்கணும். ஆனால் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவைஸ் பார்த்தா 34 தான் இருக்குது. என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நேற்று பார்த்தோம்னா ஸ்பிளிட் பெல் ட்ரெட்மில். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வாக்கிங்காகவே கண்டுபிடிச்சிருந்தா இது.
இந்த 4 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எல்லாருமே ஒரு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட், அதாவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கண்ட்ரோல் கைடன்ஸ்ல தான் வரும். இவங்க வந்து 12 செக்ஷனா இந்த ட்ரைனிங் தரப்படுது அவங்களுக்கு ஸ்போக்கல் அஃபெக்டான பேஷண்ட் எல்லாருமே. இந்த கிளினிக்கல் மெஷர்ல மொத்தம் 2 டெக்னிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு 6 மினிட் வாக்கிங் டெஸ்ட். இந்த 6 மினிட் வாக்கிங் டெஸ்ட்னா ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரோக்கால் அஃபெக்டான பேஷண்ட் வந்து ஒரு 6 மினிட்டுக்கு வாக் பண்ண வச்சு அவங்களால அவங்களுடைய வாக்கிங் பேட்டர்ன் எங்க இருக்கு, நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கா செக் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நார்மல் ட்ரெட்மில்லுக்கும் ஸ்பீட் பைக் ட்ரெட்மில்லுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இதால அஃபெக்ட் ஆன யாரெல்லாம் வெயிட் வந்து அப்நார்மலா இருக்கோ அவங்களுக்காக போய் கண்டுபிடிச்சு வாக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் போவோம். ரிசல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த சிஜிஏமும் 6 மினிட் வாக்கிங் டெஸ்ட்டுக்கும் ரெண்டு கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த சிஜிஏமும் சிஜிஏமும் 6 மினிட் வாக்கிங் டெஸ்ட்டும் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப அதிக அளவில் கோரிலேட் ஆகுது. அதுவே சிஜிஏமும் அந்த இதுவும் பயன்பட ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அதனால இந்த சிஜிஏமும் 6 மினிட் வாக் டெஸ்ட்டும் கொடுத்து நம்ம வெயிட்டை நார்மல் பண்ண வைக்கும்போது ரொம்பவே ஈஸியா ரொம்ப சீக்கிரமாகவும் அவங்க வந்து கீழே வரணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். ஸ்ட்ரோக்கான எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டலிக் அப்ரோச் கொடுத்து ரிஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது அவங்க வந்து ஃபாஸ்டரா கியூர் ஆகுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாடிஃபைட் சிஜிஎம்லே மாடிஃபைட் சிஜிஎம் டெக்னிக் யூஸ் பண்றது மூலமா அவங்க வந்து இந்த சிஜிஎம்மோட இன்னொரு ஃபாஸ்டரா பெட்டரா சீக்கிரமா கியூர் ஆகுறாங்கன்னு சொல்லப்படுது. புரிஞ்சுதா? ஃபீட்பேக் क्वेश्चन கேட்குமா? சார் அமீர் கேட்னா என்ன? வாக்கிங் பேட்டர்ன். கரெக்ட். என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? சூப்பரா நடந்துச்சு சார். நல்ல கிளாஸ் நல்லா என்ன கொஞ்சம் ஸ்லோவா நடந்துங்க. ஸ்லோவா இன்ட்ரெஸ்டிங்